இந்த வீடியோவின் உள்ளடக்கம் மிகவும் சுவாரஸ்யமானது. அதாவது ஜனவரி 1, 2025 புதிய ஆண்டு தினத்தில் சவூதி அரேபிய அரசு 6 இஸ்லாமிய குடிமக்களை கொன்றுள்ளது, கொடுங்கோலச் செயலுக்கு உட்படுத்தியுள்ளது. அதற்கு பிறகு இஸ்லாமிய ஆதரவாளர்களின் கருத்துக்களை அறிய எனக்கு ஆர்வம் உள்ளது. கீழே கருத்துக்களை எழுதுங்கள். ஏன் நீங்கள் இதை பரிசீலிக்கின்றீர்கள் அல்லது மறுக்கின்றீர்கள் என்பதற்கான காரணம் என்ன? அவர்களை பல ஆண்டுகளாக பிடித்துள்ளனர். ஒரு அரபு பத்திரிகை தகவலின்படி அவர்கள் பலமுறை சவூதி அரேபியாவின் புனித நகரில் அட்டகாசமான மருந்துகள் மற்றும் மிக மோசமான ரசாயன மருந்துகள் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அவற்றை விநியோகிக்க முயன்றுள்ளனர். இதுவே வழக்கு. பல ஆண்டுகள் இந்த வழக்கை மேற்கொண்டு சவூதி அரேபிய உயர் நீதிமன்றம் அவர்களை இவ்வாறு தீர்ப்பளித்துள்ளது. ஆனால் சவூதி அரசு பயப்படுகின்றது. நீங்கள் அறிவீர்கள் 2016 என்ன நடந்தது? அதாவது சவூதி அரேபியாவில் உள்ள ஒரு ஷியா மத குருவை மக்கள் போராட்டம் செய்து கொன்றனர். அதன் பின்னர் டெஹ்ரானில் சவூதி அரேபிய தூதரகம் உட்பட மிகப்பெரிய பிரச்சனை உருவானது. பின்னர் 2016 அல்லது 2017 இவர்களின் உறவுகள் மீண்டும் தொடங்கின. சீனாவுடன் தொடர்பு கொண்டு இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. இது போன்ற நான் முன்பு கூறியது போல முன் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முன் இருந்த ஈரானுக்கு இன்று எந்த ஆயுதமும் இல்லை. தாக்குவதற்கும் குண்டு வைத்து வெடிக்கவும் இல்லை. ஹூத்திகள், ஹிஸ்புல்லாஹ், ஹமாஸ் போன்ற அமைப்புகளின் நிலையும் மோசம். அதனால் சவூதி அரசு உறுதியான முடிவெடுத்து அவர்களை உடனடியாக கைது செய்து தண்டித்துள்ளது. தற்போது இஸ்லாமிய ஆதரவாளர்கள் உங்கள் கருத்துக்கள் என்ன? சவூதி அரசின் நடவடிக்கை சரியோ தவறோ? ஈரானில் பிரச்சனை ஏற்பட்ட பின்னர் ஈரான் அரசு சவூதி தூதரையை அழைத்து கடுமையான பதிலை அளிக்கவிருப்பதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் பதட்டம் ஏற்பட்டது. தற்போது ஈரானுக்கு பதிலளிக்க எதுவும் இல்லை. இதை ஈரானிய ஆதரவாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சவூதி பதிலளித்தது. ஏனெனில் முன்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் குண்டு வைத்து வெடித்தால் ஹூத்திகள் சவூதியின் எண்ணெய் கிணறுகளில் குண்டு வைத்து வெடிப்பர். ஆனால் தற்போது அவர்களுக்கு அச்சமில்லை. ஏனெனில் இஸ்ரேல் ஈரானுக்கு தாக்கும், அவர்கள் மீண்டும் தாக்குவார்கள். அவர்கள் பாதுகாப்பு மண்டலத்தில் இருக்கிறார்கள். இது போன்ற பலர் ஈரானில் இது போன்ற குற்றங்களை செய்த பலர் உள்ளனர். முன்பு பேச்சுக்களில் அது சீனாவுடன் இருந்தது. சவூதியின் நேரடி பேச்சுக்களில் இரு நாடுகளின் குடிமக்களை மாற்றுவதற்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இது ஈரானிய பத்திரிகை தகவல். ஏனெனில் இதற்கான அனைத்து உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இதான் ஈரானில் டெஹ்ரானில் சவுதி தூதரிடம் கேட்டது. கேள்வி சரியாக இருந்தது. ஆனால் அப்போது அவர்களுக்கு தைரியம் இல்லை. இப்போது சவுதி அரேபியாவுக்கு தைரியம் உள்ளதற்கு காரணம் இஸ்ரேல் என்ற நாடு கொடுத்த தைரியம். அதாவது ஈரானை அடித்து நசைத்து கையில் கொடுத்தது. ஈரானின் பிரதிநிதிகளை அடித்து கையில் கொடுத்தது. இனி சவுதிக்கு மிகவும் பயமின்றி பல முடிவுகளை எடுக்கலாம். சில சமயம் நாளை சவுதியை ஹூத்திகள் கையாண்டு தாக்கலாம். ஹூத்திகள் ஏறக்குறைய நாசமாக்கப்பட்டுள்ளனர். அங்கும் இங்கும் ஒரு ஏவுகணை மட்டும் துப்புகின்றனர். இதுதான் நான் கூறுவது. புவிசார் அரசியல் என்பது ஒரு சக்தி அடிப்படையிலானது. ஒரு பலவீனமான நாடாக இருந்தால் நீங்கள் அந்த பயத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் மிகவும் பயந்திருந்தனர். அதனால்தான் அவர்கள் அமெரிக்க அமைதிப்படைகளை அங்கு கொண்டு வந்தனர். இதனால் அவர்களின் பயம் மாறவில்லை. அதனால்தான் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இந்தியாவிலிருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை மோடியிடம் கூறி வாங்கி வைத்துள்ளனர். அதை கேரளத்தின் சிலருக்கு தெரியும். நீங்கள் கூறுவது உங்களுக்கு உணவு தரும் நாடு நல்லதுதான். அவர்கள் வாங்கியது இந்தியாவிலிருந்து இந்த ஏவுகணை, அதுவும் பிரம்மோஸ். காரணம், அதுதான் மோடியுடன் உள்ள இந்த நாடுகளின் உறவு. அவர்களின் பாதுகாப்பு இந்தியாவின் கவலை. வர்த்தகமும் இந்தியாவின் நடுவர் நேரடி உறவாகும். அதனால்தான் இந்த நாடுகளுக்கு மோடியிடம் ஆர்வம். இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது. என்ன என்பதை இஸ்ரேல் மத்திய கிழக்கில் பங்களிக்கின்றது. அதுதான் முக்கியம். அதுதான் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியது. ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கும்போது திரும்ப கூறியது, நாங்கள் தாக்குவோம், நாங்கள் போரில் இருக்கிறோம். இந்த போர் முடிந்தவுடன் மத்திய கிழக்கு, ஆசியா, மேற்கு ஆசியாவின் புவிசார் அரசியலை மாற்றுவோம், மக்கள் தொகையை மாற்றுவோம். இந்த நாடுகள் அனுபவிக்கும் தீவிரவாதம், இந்த நாடுகள் பயப்படும் தீவிரவாதத்தை நாங்கள் இல்லாதாக்குவோம். இங்கு உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு ஆட்களுக்கும், ஒவ்வொரு அரசுகளுக்கும் அவர்கள் பயமின்றி முன்னேற முடியும்.
காரணம், இந்த பல நாடுகளுக்கும் ஈரானை பயமாக இருந்தது. ஏன் பயம்? காரணம், அவர்கள் வைத்திருக்கும் ஆயுதங்கள். அதனால் அவர்களின் எண்ணெய் கிணறுகளுக்கும் அவர்களின் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் இழப்பு ஏற்படும். காரணம், ஈரான் என்றால் சவுதியை தாக்கி முடித்தால் பொருளாதாரத்தை பாதிக்கும். இப்போது அந்த பயம் இந்த சவுதிக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இல்லை. அதன் காரணம் என்ன? உறுதியாக இஸ்ரேல் என்ற அதிசக்தி வாய்ந்த நாடுதான். இஸ்ரேல் இவர்களை எடுத்தெடுத்து அழித்தது, நாசமாகியது. ஈரானின் பொருட்கள் ஒன்றுமில்லை. இப்போது புரிந்ததா கேரளத்தின் இந்த ஆதரவாளர்களுக்கு? ஹமாஸ் ஆதரவாளர்களுக்கும் மற்ற ஆதரவாளர்களுக்கும் ஈரான் ஆதரவாளர்களுக்கும் என்ன புவிசார் அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் என்று. அதாவது 2 மணி நேரத்தில் ஈரான் என்ற நாட்டை அடித்து நசித்த பிறகு, அதாவது முஸ்லிம்களின் மிக முக்கியமான புனித நகரம் உள்ள சவுதி அரேபியாவுக்கும் தைரியம் கொடுத்தது இஸ்ரேல் என்ற நாடு. அந்த நாட்டுக்கு நீங்கள் நன்றி கூற வேண்டும். காரணம், ஷியா சுன்னி பிரச்சினை கூட சில சமயம் உலகத்தில் இல்லாமல் போகும். ஈரான் அழிந்த பிறகு அந்த பிரச்சனை இல்லாமல் போய்விடும். ஆனால் இங்கு உள்ள சுன்னிகள் முழுவதும் ஷியா ஆர்வம் காரணமாக மதம், இதில் நீங்கள் ஹூத்திகளின் பிரச்சனை ஏற்பட்ட போது நீங்கள் அதுதான் செய்தது. ஹமாஸின் பிரச்சனை அதுதான் நீங்கள் செய்தது. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டியது. முட்டாள் உலகில் வாழாதீர்கள், பொதுவான அறிவில் வாழுங்கள். அப்போதுதான் புரியும் இஸ்ரேல் என்ற நாட்டின் சக்தி. ஏன் அவர் ஆதிக்கம் செலுத்துகிறார் என்று. ஏன் மேற்கு ஆசியா, கிழக்கு, மத்திய கிழக்கு ஆசியா அவர் சக்தி வாய்ந்தது. அதன் காரணம் என்ன? அதிசக்தி வாய்ந்த நாடு இஸ்ரேல் யாரையும் விடமாட்டான். அவர் அந்த மாசை ஒடுக்குவார். அதன் ஒவ்வொரு கடைசி இணைப்பையும் அழிப்பார். அதுதான் நடக்கின்றது. இறுதியில் ஹமாஸை ஆதரித்த கத்தார் எங்கு போனது? அல் ஜசீரா எங்கு போனது? இதெல்லாம் வரலாறு ஆகும். அதாவது புரிந்து கொள்ள கேரளத்தின் செயற்கைக்கோள் சேனல், அவர்களின் யூடியூப் ரசிகர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்னும் வரவிருக்கும் நாள் இதன் ஒரு காலமாகும். அதற்காக நாம் காத்திருக்கலாம்.